மகளிர் உரிமை தொகை பெறாதவர்கள் சிறப்பு முகாம்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தகவல் பரவிய நிலையில் அரசு அதுபோன்ற அறிவிப்பை வெளியிடவில்லை எனவும் குழப்பம் உண்டாக்கும் முயற்சி எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு 1,18,00,000 பெண்களுக்கு அரசின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மீதி நாங்க விண்ணப்பிக்கல, எங்களுக்கு கிடைக்கலன்றதும் அவங்க விண்ணப்பங்கள்லாம் எல்லா இடமும் அவங்க கொடுத்தது மேல்முறையீடு பண்ணதெல்லாம் இருக்குது. அதனால அது நிச்சயமாக வருங்காலங்களில் அது ஒரு பரிசீலனையை செய்வது முதலமைச்சர் உரிய முடிவு அறிவிப்பாரு. இது சமூக வலைதளத்துல வந்தது ஒரு பொய்யான தகவல். வேணுமெனே ஒரு குழப்பம் உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு செய்தியை யார் பரப்பி விட்டாங்கன்னு தெரியல, வீணாக பரப்பிவிட்டு மக்களிடையே ஒரு குழப்பத்தை உருவாக்கி வருகிறார். ஆகவே மகளிரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கிங்கும் அலைந்து விண்ணப்பம் கொடுக்க வேண்டியது இப்போது தேவையில்லை. அரசு எந்த அறிவிப்பும் செய்யல. அரசு அறிவிக்கும் போது நீங்கள் அதற்கு ஏற்றாற் போல செயல்படுங்கள் என்பதை நான் நம்முடைய சகோதரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.